தாய் மற்றும் 9 வயது சிறுமியை தெருநாய்கள் சேர்ந்து துரத்தி கடிப்பதோடு சைக்கிளில் செல்லும் சிறுவனையும் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது பார்ப்போர் நெஞ்சை பதற வைக்கும்படியாக இருக்கிறது. இப்படி தெருவையே அலறவிடும் நாய்களை பிடிக்க தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சமீப காலமாக தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 3,65,318 இருந்த தெருநாய்க்கடி சம்பவம் தற்போது 2023ஆம் ஆண்டில் 4,40,921 அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 1,24,000 தெருநாய்க்கடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த தெருநாய்க்கடிகளால் 2017ஆம் ஆண்டில் 16 பேர் உயிரிழந்தனர். 2014ஆம் ஆண்டில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலகட்டத்தில் நாய்க்கடியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சுமார் 20லிருந்து 22 வரை இருக்கும் என்றும் 3.67 லட்சத்திற்கும் அதிகமானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் வழக்குகள் பதிவாகியுள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் நடைபயிற்சி மேற்கொள்ளும் நபர்கள் முதல் வாகனத்தில் வேலைக்கு செல்வோர், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பல தெருநாய்கள் ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாய்க்கடி சம்பவங்கள் தொடரும் விதமாக பூவிருந்தவல்லி நகராட்சி 13வது வார்டு மகாலட்சுமி நகரில் நேற்று அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்டோர்களை அங்குள்ள தெருநாய்கள் கடித்துள்ளன. இதில் அதே பகுதியை சேர்ந்த யாஸ்மின் மற்றும் அவரது 9 வயது மகள் சமீரா ஆகியோர் மகாலட்சுமி நகர் 5வது தெருவில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த 2 தெருநாய்கள் தாயையும் மகளையும் வெறிப்பிடித்து துரத்தி கடித்துள்ளது. இதில் சிறுமி சமீராவுக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சாலையில் சைக்கிளில் செல்லும் சிறுவர்களையும் அங்குள்ள தெருநாய்கள் துரத்தி கடித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்துள்ள நிலையில் இதுகுறித்து பூவிருந்தவல்லி நகராட்சியில் எந்தொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ரோட்ல வெளியே வரதுக்கே பயமா இருக்கு. எங்களுக்கு வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியல. பைக்கில் போகும்போது பைக்கில் தடுத்தது, நடந்து போனாலும் வந்து பிடிக்குது. தெருவில் பசங்க வெளியே வர முடியல. வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு நேற்று நைட்டு வந்து பயமா இருக்கு. நைட்டு 1 மணி வரை கம்போட சுத்திட்டு இருக்கோம் நாங்கள் தெருவில். ஆனால் நகராட்சி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திட்டோம். இதோ வரேன்றாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. நாங்கள் தெருவில் நடக்கிறதுக்கே எங்களுக்கு உயிருக்கு பயமாக இருக்குது. இப்போ 2 பேரும் மருத்துவமனை சிகிச்சை போட்டுட்டு இருக்காங்க. இந்த தெருவில் நிறைய நாய்ங்க சுற்றிக்கினே இருக்குதுங்க. வெளியே போயிட்டு வர முடியல. ஸ்கூலுக்கு போய் வர பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழுதுகினே விழுந்து அடிச்சிக்கின்னு ஓடுறாங்க. கடிச்சிருது நாய். பைக்கில் ஓட்டிக்கின்னு போக சொல்ல என்னையே விரட்டி விட்டுடுச்சு. அந்த மூலையில் வந்து நான் உடனே விழுந்து இருப்பேன். ரொம்ப கஷ்டமாகுதுங்க. நிறைய பேருக்கு சொல்லிட்டோம், வார்டு நம்பருக்கு சொல்லிட்டோம். அவங்க வந்து சரியான நடவடிக்கையே எடுக்கலை. அதால் ரொம்ப கஷ்டமாகுது. நைட்டுலாம் எல்லாருமே கம்பு வச்சுக்கின்னு தான் இந்த தெருவுகளை நடந்துக்கினே இருக்கிறாங்க. அண்மை காலமாக தெருநாய்கள் மனிதர்களை ஆக்ரோஷமாக கடித்து வரும் சம்பவங்கள் அதிகமாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.